இச்சுப்பூர் சினிமாவில் இந்த இப்படி மனுஷன் வந்து பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இன்னையோட 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2வது ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து இந்த ஃப்ரீ டாஸ்கில் வந்து ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்லிட்டு போனாங்க, அது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்திட்டையும் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சரண விக்ரம் வந்து சொல்கிறாரு, ஸோ எங்கள் வீட்டில் இருந்து யாரையும் நம்பாத, உன் பின்னாடி எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஜூம் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மாயா வந்து உங்கள் முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க, பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மாயா கிட்ட ஒரு ஹை கான்டாக்ட், மாயா வந்து சரண விக்ரம் கிட்ட ஒரு ஹை கான்டாக்ட் கூட வந்து இல்லாமல் இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க விக்ரம் கூட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க இது வரைக்கும் வந்து அவங்க சொல்லிட்டு போனதுலேருந்து அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஸோ பூர்ணிமா இருந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நீ இந்த மாதிரியே ப்ளே பண்ணியிருந்த அப்படின்னா இப்போ வந்து நீ டாப் பிளேயராக இருந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து கமல் சார் வந்துட்டு ஏன் இப்போ நீங்கள் டாப் பிளேயர் இல்லைன்னு யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கப்புறமா வந்து மாயா வந்து ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நம்பாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து வெளியே போய் நீங்கள் எல்லாம் வச்சுக்கலாம், பட் இது வந்து ஒரு காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரோமோவில் வந்து செகண்ட் ப்ரோமோவில் காட்டியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலி டாஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்றைக்கி சரவண விக்ரம் அவர்கள் பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேற போகிறார் அப்படிங்கிறது நீட்டே வந்து நியூஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.